இன்றைய பணித்துளிகள் தலைப்பு நன்றியுள்ள இருதயம். வசனம்: அவருடைய பாதம் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. ராஜாவாக யோசேபாத்திற்கு விரோதமாக ஏராளமான மோவாபியர், அம்மோனியர், அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யுத்தம் பண்ண வந்தார்கள். ராஜா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகம் பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். எல்லா பட்டணத்திலிருந்தும் கர்த்தரை தேடி வந்தார்கள். யோசேபாத்தும் எல்லா ஜனங்களும் தாழ விழுந்து கர்த்தரை பணிந்தார்கள். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதால் விரோதிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் உள்ளது. அவருடைய நாமத்துக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தில் நினைவு கூறுதலை கொண்டாட வேண்டும். பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல பூலோகத்தில் மனு மக்களாகிய நாம் அவரை இரவும் பகலும் துதித்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். அதுவே அவருக்கு மிகவும் விருப்பம். நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நாம் கூப்பிடும் சத்தம் அவருக்கு கேட்கும். உடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கை மாறுதல் கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. லூக்கா 6:35. 10 ஒரு சமாரியனைப் போல குஷ்டரோகம் நீங்கிய பின்பு இயேசுவின் பாதம் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி சொன்னான். மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கேட்டார். நாமும் அவ்விடம் கேட்டு பெற்ற நன்மைக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பவுலார் தன் நிருபத்தில் எழுதும்போது இப்படி செய்யாதவர்கள் பாவப்பட்டியில் இடம்பெறுகிறார்கள் என்றார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியமும் பணப்பிரியரும் வீம்புக்காரரும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமலையும் நன்றி அறியவில்லாதவர்களையும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அநேக நேரத்தில் அநேகர் தங்களுக்கு பெரு உள்ளம் கொண்டு உதவி செய்வதற்கு அவர்களிடம் போய் நன்றி சொல்ல மறந்து விடுகிறார்கள். நன்றி என்ற வார்த்தையை அடிக்கடி உச்சரித்து முதலில் தேவனுக்கும் பின்பு உதவி செய்யும் சக மனிதர்களுக்கும் சொல்ல பழக வேண்டும். ஜெபம்: நாங்கள் நன்றி உள்ள இருதயமுள்ளவர்களாய் இருக்க இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன்.